எல்லாரும் தானே மேடம் பண்ணியிருக்கோம். கடகம் வந்து ரொம்ப பாவப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லலாம் மேடம். ஏன்னா கால புருஷனுக்கே 4ஆம் பாவம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அந்த மாதிரி கடகம் பூர்வ ஜென்மத்துல மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கல. மத்தவங்க இமோஷனலி என்ன நினைப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கல. எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் செஞ்சேன். நீ எது வேணா நினை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து லிவிங் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட லைஃப்ல நான் எனக்கு நடந்த சந்தோஷத்தை யோசிக்கவே மாட்டேன். எப்ப பாரு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருந்துச்சு அதை மட்டுமே யோசிப்பேன். ஓகே ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்கள சுத்தி எப்பயுமே நன்றி கெட்டவங்க அட்லீஸ்ட் 2, 3 பேராவது இருப்பாங்க. ஓ! கடகத்துக்கு. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம், உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி கமெண்ட் கொடுத்து உங்களுடைய பரிகாரங்கள்லாம் என்ன வேணும், நீங்கள் வந்து என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லி நாங்கள் அதை எடுத்து ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான 12 ராசிக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு காரணம் உங்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால் மிக்க நன்றி. முதல்ல எல்லாருக்குமே, ஜோதிடர் யுகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே முதல்ல நன்றி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, நான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே அதை புரிஞ்சிருப்பீங்க. க்ளூ தான் கொடுக்குறேன். வேறு யாரும் இல்லைங்க, டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான். இந்த கர்மா வினைகள் அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்கள தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மா வினைகள், கர்மா பலன் 12 ராசிக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 ராசிக்கான கர்மா பலன், என்னென்ன பரிகாரங்கள், என்னென்ன கோவில்கள் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது கர்மா. அந்த கர்மாலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்து தான் ஆகணும். அதுக்கான பரிகாரங்கள், கோவில்கள்லாம் நம்ம மேம் கிட்ட தெரிஞ்சு 12 ராசிக்கும் இந்த கர்மா பலன் எப்படி இருக்குது அப்படின்னு அலசி ஆராய போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா அழகாக பிரகாசமாக செம்மையாக உட்காந்துருக்கீங்க. அழகான ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குது மேம்? நம்ம ஜோதிடர் யுகம் சேனலோட வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நிறைய கேள்விகளை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். கண்டிப்பாக மேம், கேளுங்க. எப்படி இருக்குது கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்களா? கமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 10 நல்லவங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட தான் செய்வாங்க. அது எதுக்கு தெரியுமா? இன்னும் உங்ககிட்ட பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க. கண்டிப்பாக எப்பயுமே நான் அப்படி தான் மேடம் நினைப்பேன். அதாவது ஒருத்தவங்க நம்மளை புகழும் போது நம்ம பெருசாக வளர மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணம் வரும். ஒருத்தவங்க நம்ம குறை சொல்லும் போது யாருமே குறை சொல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு இன்னும் தான் வளரும். ஸோ இது பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன் நான். அதுக்கும் மேலே மேடம், முதல்லயே வந்து நான் குறை சொல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரே விஷயத்தினால தான் பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன். அப்படியும் சொல்கிறவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ நாள் வந்து ஒரு 10 வீடியோஸ்க்கு ஒரு கமெண்ட்டாவது வருது மேடம், இல்லைங்களா? அது ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்த நெகட்டிவாக பேசும்போது தான் உங்ககிட்டேருந்து இன்னும் எவ்வளோ விஷயத்த எடுத்துக்கலாம், இன்னும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கறாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா மேடம். குறை கண்டுபிடிக்கிற மனசு இல்ல மேடம், பக்குவப்பட்ட மனசு. நீங்க பிரச்சனை இல்ல. அப்ப இது குறைன்னா அப்ப நம்ம இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வரும் இல்லையா? கண்டிப்பா. அந்த விஷயத்துல வந்து தீபா அருளாளன் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கர்ம வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க மேம். கண்டிப்பா மேம். அப்படி கர்ம வினைன்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு மேம். அப்படி இந்த கர்ம வினை அப்படி இருக்குன்னா, இந்த கர்மா பலன் இந்த 12 ராசிக்கும் இருக்கா? ஏன்னா 12 ராசிக்கும் ஒருவேளை என்னோட கர்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கர்ம வினைனா என்ன, அந்த கர்மா பலன் 12 ராசிக்கும் பார்க்கலாமா?
கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ், கர்ம வினைகள் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களா பிறந்திருக்கோம் அப்படின்னாலே பூர்வ ஜென்மத்துல நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம். அதனாலதான் மனுஷ பிறப்பு அப்படின்றது எடுத்திருக்கோம். பூர்வ ஜென்மத்துல நான் என்ன கெட்டது செஞ்சேன், அந்த கெட்டதுக்கான பலனை நான் இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே ஆகணும் இல்லைங்களா? பூர்வ ஜென்மத்துல நான் என்ன நல்லது செஞ்சேன், அந்த நல்லதுக்கான பலனை இந்த காலகட்டத்துல அனுபவிச்சாகணும். உதாரணம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கர்மம் அப்படின்றது இருக்கு மேடம். கர்ம வினைகள் அப்படின்றதுக்கு இன்றைய பதிவுல நம்ம ராசியை பத்தி பேசலாம். பட் மக்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம் நான் சொல்றேன். பொதுவா வந்து பாருங்க, இந்த மிருக சீரிடம் நட்சத்திரம், இந்த மிருகன் சீரிடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேடம், தட்சன் யாகம் நடத்தினான். அந்த யாகம் நடத்தும் போது அந்த யாகத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் ரூபம் எடுத்து ஓடிச்சு. ஓடும் போது வீரபத்ரர் வந்து பாத்தீங்கன்னா அதனோட தலையை கொய்துவார். ஏன்னா சதி இறந்துட்டா இல்லைங்களா அந்த யாகத்துல வந்து, அவளே வந்து பாத்தீங்கன்னா உக்ரத்துல அவ இறந்துருவா, தீ பத்தி எரிஞ்சிடும் உடம்பு. ஆக அவளே வந்து அவளை தீ குளிச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈச நிஷ்டையில இருந்து கலைஞ்சு வீரபத்ரனை அனுப்புறார். என்ன நீ அங்க பாரு, தட்சனோட தலையை கொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தட்சனோட தலையை கொய்துடுவாரு. கொய்த பின்னாடிதான் அந்த உடம்பு தனியா இருக்கும், தலை தனியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த யாகத்தி அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடும். மான் ரூபம் எடுத்து ஓடும்போது அதனோட தலையை கொய்துவார் வீரபத்ரன். அந்த கொய்தப்பட்ட தலை தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். பொதுவாவே மிருகசீரிட நட்சத்திரம் இப்ப ரஜினி சார் படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. என்னன்னா ரொம்ப ஸ்பெஷல் மேடம், ரொம்ப ஸ்பெஷல். மிருகசீரிஷ நட்சத்திர பர்சனாலிட்டிஸ் கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமா பேசக்கூடாது. பேசி அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அட்டிக்கட்டிக்கு அவங்க பேசிடுவாங்க. அதாவது கொஞ்சம் கோவம் வந்து அவங்கள நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க சாலிடா பேசுவாங்க. அது ரிஷபத்துலயும் வரது உண்டு, மிதுனத்துலயும் வரது உண்டு. மிருகசீரிஷம் ரிஷபம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு கஷ்டப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு அப்படின்னா பழிச்சிடும். அந்த நட்சத்திர புதுமையான விஷயம், நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம். அந்த நட்சத்திரத்தினோட ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா மேடம், அந்த நட்சத்திரத்துல ஒரு மனுஷி இல்ல மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல ஆன்மீக தேடல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஆன்மீக தேடல் பூர்த்தி ஆகல, அறக்குறையா விட்ட குறை தொட்ட குறையா நான் போயிட்டேன். அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைஞ்சிருச்சு. அதாவது அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சு. அந்த ஆன்மானோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ஜென்மத்துல மிருகசீரிடமா பிறந்திருப்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய நாட்டுக்கு ராஜாவாவே இருந்தாலும் கடைசியில ஆன்மீகத்துல போய் உட்காருவாங்க. எந்த மிருகசீரிடமான வச்சுக்கோங்க, ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையா? கமெண்ட் நீங்களே போட சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு மிருகசீரிடமும் வாழ்க்கையில 20ல நாட்டம் வரும், 40ல நாட்டம் வரும், 50ல நாட்டம் வரும். அட்லாஸ்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்றது. ஆன்மீகம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக கமர்ஷியல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட் மேம். அடுத்தது கடகராசி. கடகராசிக்கு இந்த கர்மா பலன் எப்படி இருக்கு, அவங்களுக்கான பரிகாரங்கள் என்னதான் அவங்க போன ஜென்மத்துல கர்மா பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க மேம். எல்லாரும் தானே மேடம் பண்ணியிருக்கோம். கடகம் வந்து ரொம்ப பாவப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லலாம் மேடம். ஏன்னா காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம், தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ். ஆனா அவங்களுக்கு பாவம் பெருசா வந்து எந்த அன்பும் கிடைக்காது, அதுதான் உண்மை. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இமோஷனல் கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்கு மேடம். பொதுவா கடகம் நீர் ராசி. முந்தைய பிறவில வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட உணர்வுக்கு நான் பெருசா மதிப்பு கொடுக்கல, மற்றவங்களுடைய உணர்வை நான் சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நம்ம நிறைய பேர் நிறைய நேரம் செய்யறோம் பார்த்தீங்களா மேடம். யார் என்ன நினைப்பாங்க, யார் நம்மளால எவ்வளவு காயப்படுவாங்க, யார் நம்மளை பார்த்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மேடம், இப்ப நான் ஒரு இடத்துல வந்து உட்கார்றேன், என்னை பார்த்து ஒருத்தவங்க ஃபீல் பண்றாங்கனாலே அந்த கர்மா வந்துடுது மேடம். புரியுதுங்களா? என்னடா இவங்க ரொம்ப திறமைசாலி, இவங்க முன்னாடி நம்ம வந்து உட்கார்றோமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டப்படுறாங்கனாலே நம்மளுக்கு கர்மா வந்துடுது. அதுக்கு தான் நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளை விட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல கம்மியா இருக்காங்க, ஒண்ணு பேசுற திறமை கம்மி, இல்லைன்னா வந்து எது கம்மியா இருந்தாலும் அவங்க முன்னாடி போய் உட்கார கூட மாட்டேன், வெளியிலே நின்றுடுவேன். வாங்க உட்காருங்க அப்படின்னா கூட இல்ல மேடம், எதுக்கு அந்த கர்மா, அந்த கர்மா நம்ம என்னத்துக்கு தொலைக்கணும், நான் என்னவோ எந்த பாவமும் செய்யல, பாவம் நான் சும்மா வந்து உட்கார்ந்து அவங்களே என்ன பார்த்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா மேடம். அந்த மாதிரி நாங்க நிறைய இந்த சோஷியல் மீடியால ஸ்பீச் கொடுக்க போகும்போது முன்னாடி இருக்கவங்க தேவையில்லாம நம்மளை பார்த்து வருத்தப்படுவாங்க. நாங்க என்ன பண்ண முடியும், நீ வருத்தப்படுற, எனக்கு தெரியாம வந்துடுறோம் நாங்க, நீ வருத்தப்படுறன்னா நாங்க என்ன பண்ண முடியும். அந்த மாதிரி வருத்தப்பட்டு காசிப் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. வருத்தப்பட்டு காசிப் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு கர்மா கிடையாது. வருத்தப்பட்டு கஷ்டப்படுறாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு கர்மா. தேவையில்லாம பொறாமப்பட்டு அவங்க பண்றதுக்கு நம்ம வந்து அனுபவிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு மேடம். நான் அமைதியா உட்காந்துட்டா பரவாயில்ல, அவங்கள நான் கிண்டல் ஏதாவது அடிச்சிட்டேன் அப்படின்னா பெரிய கர்மா எனக்கு வந்துடும். அந்த மாதிரி கடகம்
பூர்வ ஜென்மத்துல மத்தவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கல, மத்தவங்க இமோஷனலி என்ன நினைப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கல. எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் செஞ்சேன். நீ எது வேணா முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் எனக்கு இது தோணுது நான் செய்யறேன், உனக்கு உன்னை பத்தி உன்னோட மனசுல நீ என்ன நினைக்கிற அதுக்கு நான் வந்து பெருசா வந்து ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இவங்க பூர்வ ஜென்மத்துல இந்த மாதிரி ஒரு கர்ம வினைகள் அப்படின்றது செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மதர் கர்மா அப்படின்றது ஒண்ணு இருக்கு, தாய் கர்மா அப்படின்றதும் இருக்கு. அப்படின்னா என்னன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அம்மானோட பாசம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. அம்மா நல்ல வந்து பாசமானவங்க இருப்பாங்க, ஆனா அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது இருக்கும். அம்மாக்கும் எனக்கு எங்க அம்மானை ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்ன அப்படின்னா கடகம் வந்து குடும்பம் ரொம்ப ப்ரையாரிட்டி மேடம். எனக்கு என் கணவன், என் குழந்தைங்க, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க மாமியார் மாமனாரை கூட நான் அப்பா அம்மாவா தான் பாவிப்பேன். ஆனா சொந்த அம்மாவே பெருசா வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி. இதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு மேடம், எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. அந்த கர்மிக் எஃபெக்ட் வேற விதமா வரும். ஒண்ணு அம்மா வந்து ரொம்ப பாசமா இருக்க மாட்டாங்க, இல்ல அம்மா ஆன் அண்ட் ஆஃப் பாசமா இருப்பாங்க, ஆன் அண்ட் ஆஃப் என் கூட கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் அப்படின்றது இருக்கும். இல்ல எங்க அம்மா ரொம்ப ஐடியல் மதர், எங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், எங்க அம்மானால எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்துல இது ஆக்ட் பண்ணும், ஏதோ ஒரு விதத்துல இந்த கர்மிக் எஃபெக்ட் அப்படின்றது இவங்களுக்கு ஆக்ட் பண்ணும் மேடம். ஆக தாயினோட அரவணைப்பு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லிவிங் இன் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட லைஃப்ல நான் எனக்கு நடந்த சந்தோஷத்தை யோசிக்கவே மாட்டேன். எப்ப பாரு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருந்துச்சு அதை மட்டுமே யோசிப்பேன். நீங்க அந்த மாதிரி பாத்துக்கீங்களா? அந்த மாதிரிதான் யோசிப்பாங்க. சும்மா உட்கார்ந்தா நான் எனக்கு லைஃப்ல நடந்த சந்தோஷத்தை பத்தி இவ்வளோண்டு கூட யோசிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோண்டு தான் நடந்திருக்கும், இல்ல அவ்வளோண்டு கூட நடந்திருக்காது. அப்ப என் லைஃபை திரும்பி பார்க்கும்போது வெறும் பாலைவனமா இருக்கும். அது அது எல்லாம் முடியாதுங்க, திரும்பியே பார்க்க வேண்டாம். அது மனுஷங்க எப்படி மேடம் முடியும்? நம்ம எல்லாமே பேசுறோம். இப்ப நீங்களும் நானும் சும்மா உட்காந்துருக்கும் போது கஷ்டப்பட மாட்டோமா சொல்லுங்க? இப்ப மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நம்ம சொல்லலாம், அம்மா திரும்பி பார்க்காதீங்கம்மா இருக்கு. ஆனா நான் சும்மா இருக்கும் போதே நான் யோசிப்பேன் மேடம், நம்ம லைஃப்ல என்னையா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரும்ல. நல்லது இவ்வளோண்டு நடந்துச்சுனாலும் அதை மறந்துருவோம். கெட்டது இவ்வளோண்டு நடந்துச்சுனாலும் அது நம்ம மனசுல ஆழ்மனதுல அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும். அப்ப நம்ம திரும்பி பார்க்கும்போது யோசிக்கும் போது நமக்கு நடந்த கெட்டது தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் இன் த பாஸ்ட் அப்படிம்பாங்க. கடந்த கால கஷ்டங்கள்லயே இவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. இதுதான் வந்து கடகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை சுத்தி எப்பயுமே நன்றி கெட்டவங்க அட்லீஸ்ட் 2-3 பேராவது இருப்பாங்க கடகத்துக்கு. நீ மற்றவங்களை காயப்படுத்தியிருக்க, மற்றவங்களோட இமோஷன்ஸை ஹர்ட் பண்ணியிருக்க பூர்வ ஜென்மத்தில். அப்போ உன்னோட இமோஷன்ஸை ஹர்ட் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நன்றி கெட்ட டிக்கெட்டு 2வது ஒன்று சுற்றி கடவுள் கொண்டாந்து வைப்பார். இவங்க ரொம்ப நம்பி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க மேடம். ஹெல்ப் பண்ணவங்களே இவங்களுக்கு எதிரியா மாறுவாங்க, நன்றி கெட்டத்தனமாயிடுவாங்க. இது வந்து கடகத்தில் பிறக்கிறவங்க சுய ஜாதகத்திலே லக்னத்திலே சந்திரன் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை சந்திப்பாங்க. கர்ம வினை தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் கோவில்லாம் இருக்காமா? கண்டிப்பா மேடம். இவங்க நீர் ராசி அப்படின்றதுனால கோயில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம தண்ணி தானம், இப்ப நிறைய இடத்துல நீர் தானம் வைக்கிறாங்க, மோர் தானம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீர் தானம் பண்றது நல்லது மேடம். பௌர்ணமி தோறும் விரதம் இருந்து அம்பிகையை வழிபாடு பண்றது அப்படின்றது நிறைய இந்த மன ரீதியான குழப்பங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனம் மாத்ருகாரகன் இதான் சந்திரன். இதுக்கு மாத்ருகாரகனை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அகிலலோக அன்னைய வழிபாடு பண்ணணும். ஆக அம்பிகையை வழிபாடு பண்றது அப்படின்றது நல்ல பலன்களை கொடுக்கும் மேடம். கோயில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சத்தியனோட உடல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எரிஞ்சிடுச்சு. ஈச வந்து அவளோட உடலை தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடுறா. அப்ப பெருமாள் சக்கராயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்பு எய்தி உடம்பு வந்து 51 துண்டா வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுது. அந்த 51 துண்டுல ஒரு பகுதி விழுந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமாட்சி கோயில். அப்ப 51 சக்தி பீடங்கள்ல இது ஒண்ணு அப்படின்றது உண்டு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது நாபி விழுந்துச்சு அப்படிம்பாங்க. தாந்திரிக புராணம் பிரகாரம் நாபி விழுந்த இடம் இன்னொன்னு சொல்லுவாங்க. ஆக நாபி விழுந்துச்சு. தாயாருடைய உடலினோட சில எலும்புகள் விழுந்த இடம். ஆக காமாட்சி தாயாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மேடம் இருக்கண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண் மகாலட்சுமியாகவும், இருக்கண் வந்து 2வது கண் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதியாகவும், அம்பிகை முழுசும் இருக்கிறதுனால முப்பெரும் தேவியர்களோட சக்தி கிடைக்கும். காமாட்சி தாயாரை போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் காமாட்சி தாயாரை போய் வழிபாடு பண்ணுவாங்க. எப்படி வழிபாடு பண்ணணும்னு தெரியாது. ஈசன் சொல்லியிருக்கார், யார் ஒருத்தர் காமாட்சி தாயாரோட சந்நிதியை 11 முறை சுத்தி வராங்களோ இந்த ஜென்மத்துல எல்லா கர்ம வினைகளும் அழிய பெற்று மோட்சம் அப்படின்றத அடைவாங்கன்னு ஈசனே சொல்லியிருக்கார். காமாட்சி தாயாரோட வழிபாடு அதி அற்புதமான வழிபாடாக இருக்கும் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. கடக ராசிக்கு வந்து ரொம்ப பரிதாபப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இருக்குது, எல்லாருக்கும் கர்ம வினைகள் இருக்குது. எல்லாம் அதை தீர்றதுக்கு தானே வந்து திருப்பி அடுத்த ஜென்மத்தில் வந்து பிறக்கிறோம். பட் இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிப்போம். கர்மா பலன் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பரிகாரத்தோட கோவில்களோட எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபுல்லாக வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற பரிகாரங்கள் கோவில்கள்லாம் ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலை. நம்ம நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, என் ஜாதகம் பார்க்கணும், இன்னும் கர்மா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதுலேருந்து நான் எப்படி தான் வெளியில் வர்றதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை போய் பாருங்கள், பரிகாரம் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்களும் ஜாதகம் கற்றுக்கணும், ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் தீபா அருளாளன் மேடம் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்களும் அஸ்ட்ராலஜர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.